திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். அந்தமுமாதியும் ஆகும் பராபரம் தம் தம் பரம்பான் நிற்பரமுடன் நந்தமையுண்டு மெய்ஞானை அதத்து நந்தியிருந்த நாமறியோமே. திருச்சிற்றம்பலம். அந்தமும் ஆதியும் என்று தொடங்குகிறது இந்த பாடல். முழு முதல் சிவபெருமான் ஆகியவர் எல்லாவற்றிற்கும் அந்தமும் ஆதியுமாக உள்ளார். அந்தம் என்றால் என்ன? முடிவு. ஆதி என்றால் தொடக்கம். அது பற்றியே மெய்கண்ட நாயனார் கூறுகிறார். தாம் அருளிய தனித்தமிழ் முழு முதல் சிவஞான போத முதல் நூற்பாவின் என்ன கூறுகிறார்? அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று கூறுகிறார். தம்மினின்றும் வெளிப்படுத்தப்படும் வழி வழியாய் உள்ள அருள் ஆற்றல்களையும் அந்த ஆற்றல்களுடன் விரவிய நம்மையும் தன் திருவடிக்கு ஒடுக்கி அருளுகிறான் இறைவன். ஞானத்தால் அறியப்படும் ஞேயாந்தத்தில் நந்தி இருந்து அருளினான். அந்த இருப்பினை நம்மால் நுகர முடியும், ஆனால் நுவல முடியாது. மெய்ஞானம் என்றால் மெய் உணர்வு, நேயம் என்றால் ஞேயம், மெய்யுணர்வால் உணரப்படும் மெய்ப்பொருள். அதன் அந்தம் சிவ துரியாதீத்தம், அனைத்தும் கடந்த சிவபெருமானின் நினைப்புக்கும் எட்டா நெடுநிலை. உண்ணுதல், விழுங்குதல், ஒடுக்குதல், அறிதல், வேறாய் நின்று அறிவது. உணர்தல் என்றால் ஒன்றாய் நின்று செறிந்து ஓவாது நுகர்வது. நந்தமை உண்டு என்று கூறுகிறார். ஆன்மாவை சிவமயமாக்கி. நேய அந்தத்து என்றால் சிவதுரிய அதீதத்தில். நாம் என்றால் பெற்றர்களாகிய நாம். இந்த பாடல் இறைவனின் தன்மையும் ஞானத்தின் நிலையையும் உணர்த்துகிறது. அந்தமும் என்றால் என்ன? முடிவும். ஆதியும் என்றால் ஆதியும் தொடக்கமும் ஆகும். ஆக இருப்பவன் யார்? பராபரன், எல்லாவற்றிற்கும் மேலானவன், பரம்பொருள். தம் தம் என்று கூறுகிறாரே, அதாவது தன்னுடைய பரம்பரன், பரம்பரையாக இருப்பவன், அதாவது நிலையாக இருப்பவன். தன்னில், தன்னிடத்தில் பரமுடன் மேலான தன்மையுடன் பரம்பொருளோடு நந்தமை என்றால் நம்மை குறிக்கிறார். நம்மை உணரும் என்றால் என்ன? அறிகின்ற மெய்ஞானம், உண்மையான ஞானம். நயாந்தத்த நியாயத்தின் முடிவில் இருப்பவன், தத்துவத்தின் முடிவை அடைந்தவன். நந்தி என்றால் ஆனந்தமயமானவன் என்றும் கூறலாம். ஆனந்தமயமானவன் சிவபெருமான். இங்கே பொதுவாக இறைவனை குறிக்கிறது. இருந்தனன் என்றால் இருந்தான். நாம் என்பது நம்மை குறிக்கிறது. அறியோம், நாம் அறிகிறோமா? இல்லை, அறிய மாட்டோம். மன்றே அல்லவா? இது ஒரு உறுதிப்படுத்தும் இடைச்சொல்லாக விளங்குகிறது. அதாவது முடிவும் ஆதியுமாயிருக்கும் பராபரன் தன்னுடைய நிலையான பரம்பரையிலே மேலான தன்மையுடன் நம்மை உணரும் உண்மையான ஞானத்தின் முடிவில் நந்தி இருந்தான். நாம் அதை அறிய மாட்டோம் அல்லவா என்று கூறுகிறது. இந்த பாடல் இறைவனை பற்றி கூறுகிறது. அவன் தான் எல்லாவற்றிற்கும் முடிவும் தொடக்கமுமாக இருக்கிறான். அவன் பரம்பொருள், நிலையானவன். நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு புலப்படாத உண்மையான ஞானத்தின் உச்சியில் அவன் ஆனந்தமயமான நிலையில் விற்றிருக்கிறான். அந்த ஞானத்தின் ஆழத்தையும் இறைவனின் நிலையையும் நம்மால் முழுமையாக உணரவே முடியாது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. நயாந்தத்த நந்தி என்பது ஞானத்தின் முடிவை அடைந்த ஆனந்தமயமான இறைவனை குறிக்கிறது. அந்த ஞானம் சாதாரண மனிதர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. எனவே அந்த இறைவனின் நிலையையும் ஞானத்தின் ஆழத்தையும் நாம் முழுமையாக அறியவே முடியாது என்பதை நாம் அறியோம் மன்றே என்ற கேள்வி மூலம் திருமூலர் நமக்கு எடுத்துரைக்கிறார். சுருக்கமாக இந்த பாடல் இறைவனின் எல்லையற்ற தன்மை, ஞானத்தின் ஆழம் மற்றும் மனித அறிவின் எல்லையை எடுத்துரைக்கிறது. அந்தமும் ஆதியும் ஆகும் பராபரன் தந்தம் பரம்பரன் தண்ணீர் பரமுடன் நந்தமை உண்டு மெய்ஞான நேயாந்தத்தே நந்தி இருந்தனன் நாம் அறியோம் அன்றே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.